ஆக்சுவலி சேது சாருக்கு வந்து எப்பவுமே வந்து அவரோட நடிப்புக்கு தீனி போடுற மாதிரியான கேரக்டர். ஐயோ இது ஏன் அப்படி ஒன்றும் கிடையாது. நிஜமாவே நடிப்புக்கு தீனி போடுற மாதிரி கேரக்டர் ஒன்று இல்லவே இல்ல நான் அதை சொல்லல. அந்த சாப்பாடு இன்னும் நிறைய எனக்கு சொல்லுங்க, நான் பண்றேன் அப்படிலாம் ஒண்ணுமே கிடையாது. ஏன்னா இங்க நான் நித்யா சொன்னது அவ்வளோ சேர்த்து ஒன்று சேர்த்து சொல்லிக்கிறேன். ஏன்னா ஒரு நித்யா வந்து கழுத்துல பிடிச்சி சோத்துல அடிக்கிற மாதிரி நான் வந்து கொஞ்சம் ஹார்டாக பண்ணிட்டேன்னு ஒரு ஃபீல். ஸோ ஹார்டாக பண்ணிட்டா நம்ம வந்து ஆணோ பெண்ணோ பட் ஒரு சாரி சொல்லணும்ல, சாரிம்மா காடம் எனக்கு நடிக்கும்போது தெரியாது விடுங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஜென்ரலாக வந்து எனக்கே தெரியுது இப்போ பிடிக்கும்போது அது பேசிட்டு தப்புன்னு பிடிக்கும்போது இப்போ இங்கே போய் கண்ட்ரோல்னால இங்கே பட்டுரும். அது எனக்கு ஃபீல் ஆச்சு. ஒருவேளை நம்ம வந்து ஹார்டாக பிடிச்சிட்டோமோ அப்படிங்கிறது. ஸோ எனக்கு அது சொன்னது வந்து எனக்கு சர்ப்ரைஸ் தான். எனக்கு நடிக்கும்போது எல்லாம் தெரியாது. நீங்கள் ஃப்ரீயாக விடுக்கும்போது அவங்கள அந்த காலில் செருப்பு போடுறதோ அந்த மாதிரி அதுக்கும் இதுக்கும் தெரியும். அவங்களுக்கு வந்து ஒரு சீனுக்கு கொடுத்தோன்னா அந்த சீனுக்கு என்னவா பண்ணலாம் தான் இங்கே ஜென்ரலாகவே இப்போ வழக்கமாக இது மேலே வைக்கப்படுறதுனால நான் சொல்கிறேன். இதில் வந்து தீனி போடுற சீனு சாதாரண சீனுன்னு அப்படி ஒன்றும் இல்லவே இல்லை. நீங்கள் சாதாரணமாக வந்து அம்மா சாப்பாடு வை அப்படின்னு சொல்கிறதுமே அது உங்களுக்கு எவ்வளோ தூரம் பிடிக்கிற மாதிரி. ஏன்னா ஒரு படத்தில் இப்போ இந்த படம் வந்து எங்களுக்கு ஒரு 2 வருஷம் வாழ்க்கையை பதிவு பண்ணுதுன்னு வச்சுக்கோங்களேன். 2 வருஷம் வாழ்க்கையமாக எடுக்க போகிறோம் இல்லை அது எதெல்லாம் சுவாரஸ்யமோ எந்த ஆங்கிள் அந்த கதையை சொல்லுமோ அதெல்லாம் சீனாக மாறுது. அந்த சீனில் எதெல்லாம் உங்களுக்கு பார்க்குறது போர் அடிக்காமல் இன்ட்ரெஸ்டிங்காகவும் அதான் ஷார்ட்டாக மாறுது, வசனமாக மாறுது. ஸோ எங்களுக்கு ஒவ்வொரு ஷார்ட்டும் என்ன பண்ணால் உங்களுக்கு அந்த ஷார்ட்டு போர் அடிக்காமல் இருக்கும், அந்த டைலாக் டெலிவரி நல்லாயிருக்கும், எதனால் அம்மா சோறு வைமான்னு சொல்லும்போது என்ன மூடு. ஸோ எல்லா ஷார்ட்டுக்கும் அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கு. இதில் வந்து சிலது நீங்கள் பாராட்டியிருக்கலாம், சிலது நல்லா இல்லைன்னு சொல்லியிருக்கலாம். ஆனால் அது போடுற எஃபர்ட் வந்து எல்லாமே ஈக்குவல் தான். புரியுது. அது சரியாக செய்யணும். ஏன்னா ஒரு ரைட்டரு என்ன நினச்சி எழுதியிருக்காருங்கிறத எக்ஸாக்டாக அந்த பாயிண்ட்டை ஒரு ஆக்டரால் டச் பண்ண முடியுமா தெரியாது. ஏன்னா அவருக்குள்ளே இருக்கும் ஒரு எக்ஸ்பெக்டேஷன். நம்ம அதை புரிஞ்சுக்கிற ட்ரை பண்ணுறோம். ஓகே நம்ம என்னவா நினச்சி எழுதியிருப்பாரு, எதுக்கு ஆகாசி வீரன் பேர், எதுக்கு அரசிங்கிற ஒரு பேரை இவன் பேரரசி. இது நம்ம சில சமயம் நம்மளுடைய கேரக்டரோ நம்ம மைண்டுக்கு வந்து தப்புன்னு படலாம். ஆனால் அது கதாபாத்திரத்துக்கும் கதைக்கும் சரின்னு படலாம். ஸோ அது எந்த ஆங்கிள் அவருக்கு அது சரின்னு படுது அப்படிங்கிறத தொடணும் இல்லை. ஸோ அதனால எல்லா ஷாட்டுமே அப்படி தானே. நடிப்புக்கு தீனி போடணும்னு இருக்குல்ல, அப்படி ஒரு ஸ்டேட்மெண்ட்டே கிடையாது.